ப்ரொகாஸ்டினேஷனை பீட் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிங்கன்னா திஸ் கேன் ஹெல்ப் யூ. நான் இப்போ சொல்ல போகிறது உங்களோட சர்வைவல்கான விஷயத்தை நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்கன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது வந்து கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷனாக சொல்ல முடியாது. அதுக்கு ஒய்ன்ற ரீசனுக்குள்ளே போய் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் ஏன் அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணி. ஸ்டில் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட், பட் கிரானிக் லெவல் கிடையாது. பண்ணி அதை மலை போல் நினைச்சிட்டு நீங்க பண்ணாம இருக்கிறீங்களா, அப்போ அந்த நம்மளோட மைண்ட் செட்டை அதை மாத்தி தான் ஆகும். ஸோ விஜய் சார், நீங்க இப்போ நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன அண்ட் இத யார் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, ஏன் சக்சஸ்ஃபுல்லா பீப்புளால பண்ண முடியலங்கிறத பாக்குறோம். நம்ம யூஸ்வலா டே டு டே லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ப்ரொக்ராஸ்டினேட் நம்ம நடைமுறையில பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியாம. இந்த நீங்க வந்து இப்போ ப்ரொகாஸ்டினேஷனை பீட் பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் கேன் ஹெல்ப் யூ. நான் இப்போ சொல்ல போறது வந்து திஸ் கேன் ஹெல்ப் யூ. அது வந்து ப்ரொகாஸ்டினேஷன் பண்றது வந்து வாட் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது ஒய் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் அண்ட் ஹவ் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் அண்ட் ஹவு மச் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங். இந்த நாளா இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ வாட் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நீங்க வந்து ப்ரொகாஸ்டினேஷன் எல்லாருமே பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இப்போ ப்ரொகாஸ்டினேஷன் பண்றவங்க எல்லாருமே பண்றாங்க. ஆனால் சக்சஸ்ஃபுல் பீப்புளும் ஏதோ ஒரு விஷயத்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்காங்கன்னா என்னத்தை ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான விஷயத்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு ட்ரிவியலான விஷயத்த, ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களோட சர்வைவல்கான விஷயத்த நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்கன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். வாட்ன்னு பாக்குறதுல இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ப்ரொகாஸ்டினேஷன் வந்து கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷனா இல்லை உங்களுக்கு இருக்கிறது ஒரு மைல்டு ப்ரொகாஸ்டினேஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போன வருஷம் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யலன்னு லிஸ்ட் போட்டு பாருங்க. அந்த லிஸ்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணி என்னென்னலாம் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சர்வைவலோட ரிலேட் ஆன விஷயங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஜாபுக்கு ரெஸ்யூமே ரெடி பண்றதுக்கு ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்களா. ஜாபுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை பெட்டர் ஜாபுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணணும். அந்த ரெஸ்யூமேவை ரெடி பண்றதுக்கே நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்களா அப்படின்னு கொஸ்டின். ஆமா, நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி கிளாசிஃபை தட் அஸ் அ கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷன் ப்ராப்ளம். எஸ். ஏன்னா உங்களோட டைரக்டா உங்களோட சர்வைவலோட ரிலேட்டட் மேட்டர். இப்போ நீங்க வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்றாரு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க, யோசிக்கிறீங்க, ஆனா நீங்க அதை வந்து முன்னெடுக்கவே இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகவே இல்லைன்னா தென் இட் இஸ் அ கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷன். ஏன்னா வந்து உங்களோட சர்வைவலோட டைரக்டா ரிலேட் ஆகிற விஷயம். இதையே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்கன்னா தென் இட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ இதை கிளாசிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இப்போ நான் இப்போ ஃபிட்டா தான் இருக்கேன், பட் ஐ வாண்ட் டு கெட் மோர் ஃபிட்டர் தென் ஹவ் ஐ எம் ரைட் நவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ஏரியாக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து ஆல்ரெடி நல்ல ஜாப்ல தான் இருக்கேன், ஆனால் நான் ஒரு நல்ல கோர்ஸ் பண்ணி வேற ஒரு ஜாபுக்கு போகணுன்னு இருக்கேன், இல்லை நான் டெக்னிக்கல் இருக்கேன், நான் வந்து டெக்னிக்கல் ஜாபுக்கு போக போறேன், அதனால இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதை நீங்க பண்ணலை அப்படின்னா அது வந்து கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷனா சொல்ல முடியாது. அதுக்கு ஒய்ன்ற ரீசனுக்குள்ள போய் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் ஏன் அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்கன்னு. ஆனால் அது வந்து இட் ஸ்டில் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட், பட் கிரானிக் லெவல் கிடையாது அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வாட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒய் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் சம்திங். அதாவது ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போடுறீங்கன்னா எதனால் தள்ளி போடுகிறீர்கள் அப்படின்னு பாக்குறீங்க. இதே 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க வந்து ரெஸ்யூமே ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. லீவே இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல 6 மாசமா ஒர்க் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு லீவே கிடைக்கல, நீங்க வந்து 2 வேலை செய்றீங்க, இந்த மாதிரி ரொம்ப பிஸியான இதுவா இருக்கு, உங்களோட குடும்ப சுமை அதிகமா இருக்கு, அதனால உங்களால வந்து ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அ கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷன். நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா பண்ண முடியல அப்படின்றது வந்து கிரானிக் கிடையாது.
அதுவே நீங்க வந்து நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நிறைய டைம் இருந்தது, இருந்தாலும் நீங்க என்ஹான்ஸ்மெண்ட்ல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படி இந்த சர்வைவல் மேட்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா தென் இட் இஸ் அ கான்சர்ன் கிரானிக் ப்ரொகாஸ்டினேஷன்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒய்ன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. ஸோ ஒய்ல வந்து இன்னொரு ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி சொல்லுவாங்க. அதாவது சைக்காலஜிக்கலி வந்து ஏடிஹெச்டி வந்து அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சில இப்போ குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த சுகர் நிறைய சாப்பிட்றதுனால ப்ளஸ் இந்த லைஃப் ஸ்டைல் மாறினதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கு. நிறைய பேருக்கு ஏடிஹெச்டி வந்து மைல்டா இருக்கும், சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதை பத்திய விழிப்புணர்வு அப்பா அம்மாங்களுக்கு இல்லாததுனால, பெற்றோர்கள் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஏடிஹெச்டி இருக்குன்றதே தெரியாது. குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொகாஸ்டினேட் நிறைய பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல என்னால 100% அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது ஏடிஹெச்டி பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியலன்னா நிறைய ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசனா சொல்லலாம். ஒய்க்கு கேட்டீங்கன்னா ஒய் ப்ரொகாஸ்டினேட் சம்திங் அப்படின்னா இது ஒரு ரீசனா சொல்லலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ப்ரொகாஸ்டினேஷன்ல வந்து இதுதான் வந்து வைட் ஸ்ப்ரெட் ப்ரொகாஸ்டினேஷன் ரீசனா இருக்கும். என்னன்னா லேசினஸ்னா வந்து அந்த ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண டைம்ல நீங்க வந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தீங்க. ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. திங்கிங் பண்ணா ஓகே, திங்கிங் பண்றது வந்து இட்ஸ் அசோசியேட்டட் வித் பிளானிங். ஸோ நீங்க அது பண்ணா நல்லது. ஆனா நீங்க ஓவர் திங்கிங் பண்றீங்க, அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எதிரில் இருக்கும் ஒரு அந்த டாஸ்கை வந்து நீங்க வந்து மலை போல் நினைச்சிட்டீங்கன்னா உங்களால அதை பண்ண முடியாது. உடனே அதை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணீங்க, அதை பத்தி நெகட்டிவ் எமோஷன்ஸ் அசோசியேட் ஆயிடும். இது நம்மளால பண்ண முடியுமா முடியாது, செல்ஃப் டவுட் வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியாது. உண்மைதான். இப்போ டென்சிங் வந்து ஹிமாலயாஸ்ல ஏறினார் இல்லையா, அதை பத்தி நிறைய பேருக்கு ரொம்ப அவரோட பர்சனல் லைஃப் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது. அவர் வந்து 10வது 16வது குழந்தை அவரோட ஃபேமிலியில. அவர் வந்து இந்த மலை ஏற்றம் பண்றதுல அவங்களோட குடும்பத்துல எல்லாம் பெருசா ஈடுபாடு கிடையாது. ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பார், ஒரு கல் மூட்டையை தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அவங்க வீட்டுல எல்லாம் வந்து என்ன பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. யாருக்கும் அதுல ஒன்றும் பெருசா உடன்பாடு கிடையாது. அவருக்கு இந்த மலையில எப்படியாவது ஏறிடணும், எவரெஸ்ட் மலையில ஏறிடணும்ன்ற ஒரு குறிக்கோள் இருக்கும்போது ஹி நீடட் அ பிலாசபிக்கல் மோட்டிவேஷன். இப்போ தலாய் லாமாவை பார்த்து பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றது ஒரு விஷயம்தான். உனக்கு முன்னால் இருக்கும் அந்த டாஸ்க், அந்த செயல் வந்து உனக்கு இனிமையாக தோன்றுகிறதா, முதுகில் இருக்கும் மூட்டை உனக்கு இனிமையாக தோன்றுகிறதா, உன்னால் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து அவரோட லைஃப் பிலாசபியா மாறுது. அதனால டென்சிங் பிகேம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். அவர் தான் ஃபர்ஸ்ட் மலையேற. ரொம்ப படிக்காத ஆள்தான், பாமர மக்கள் என்ன சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனா அவர் உலக சாதனை பண்றாரு. பிகாஸ் ஹி தாட் தட் டாஸ்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் இஸ் நாட் அ பர்டன், இட் இஸ் சம்திங் ஸ்வீட், இட் கேன் பி அச்சீவ்டுன்னு நினைச்சேன். ஸோ நீங்க வந்து இப்போ இந்த ஒய்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணி அதை மலை போல் நினைச்சிட்டு நீங்க பண்ணாம இருக்கிறீங்களா, அப்போ அந்த நம்மளோட மைண்ட் செட்டை அதை மாத்தி தான் ஆகும். இது நம்ம டே டு டேல நல்லா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம், நம்ம டைமையும் பார்ப்போம், கைக்கு முன்னாடி இருக்கிற வேலையும் பார்ப்போம், டாஸ்க் லிஸ்டையும் பார்ப்போம். இது பண்ணணுமா சின்னதா ஏதாவது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும். கிச்சனுக்கு போவோம், இல்லைன்னா சரி தண்ணி குடிக்க போவோம், மொபைல் யூஸ் பண்ணுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் ஓடிடும். திரும்ப லைட்டா உட்காந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதுலயும் ஃபோக்கஸ் இருக்காது, ஏதாவது சின்ன டிஸ்ட்ராக்ஷன். இது எப்படி இருக்கும்னா, நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்ததுன்னா நான் உடனே அதுக்கு தான் ஃபோக்கஸ் போயிடுறேன். அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியாம கான்ஸ்டன்டா கடைசியில நேரம் போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ப்ரையாரிட்டி ஒர்க் வந்துடும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். அப்போ நமக்கு வேலை பண்ணணுங்கிறது உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்து பண்ணாலும் எப்பண்டா ஒரு கேப் வருது, அந்த ஒரு அட்டென்ஷன் டெபிசிட் வந்துட்டு ரொம்ப வருது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்டென்ஷன் டெபிசிட் வந்து கடந்த ஒரு 20 வருஷத்துல அதிகமாயிருக்கு. ரொம்ப நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாயிருக்கு. அதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. வேலைகளை வந்து சரியா முடிக்க முடியாம எல்லா இடத்துலயும். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா பார்க்கலாம், இல்ல எங்கேயோ ஒரு உணவு இதுல போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எல்லாருமே அந்த மொபைல் ஃபோன்ற ஒரு விஷயத்துல மூழ்கி போயிருப்பாங்க.
அட்டென்ஷன் டெபிசிட் வந்து இல்லாத மக்களுக்கும் அட்டென்ஷன் டெபிசிட் வர வச்ச ஒரு கருவின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன். நம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணா நம்ம மெனக்கெட்டு கிளம்பி போய் ஒரு சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும், இல்ல டிவியில எப்போ ப்ரோக்ராம் போடுறாங்களோ அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னு இருந்த காலகட்டம் போய், இல்ல அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு, ஆனாலும் நம்ம டிவி முன்னாடி போய் உட்காந்தாதான் நம்மள பார்க்க முடியும், நம்ம வெளியில வேலையில இருந்தா பார்க்க முடியாதுன்ற காலகட்டமும் மாறி இப்போ நம்மளோட கையிலேயே இருக்க என்டர்டைன்மெண்ட். அதாவது நம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு பகுதி தானே. லைஃப்ல வந்து ஒரு 5 விஷயங்கள் முக்கியம். 5 விஷயத்துல வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம பல ஆயிரம் வருஷமா ஒரு 1,00,000 வருஷமா மனித இனம் இருக்கு. இந்த 1,00,000 வருஷமா இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம்னா உணவு, இருக்க இடம், துணி, செக்ஸ், இது அப்புறம் இந்த மருந்து, எஜுகேஷன், இதெல்லாம் தாண்டி என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா வந்து நம்மளால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலத்துல வந்து கேவ் மென் வந்து குகை மனிதர்கள் வந்து நெருப்பை மூட்டி விட்டு அதுக்கு சுத்தி நின்று நடனம் ஆடுறது அவங்களோட என்டர்டைன்மெண்ட். ஆனா அவங்க எப்பவுமே அதை பண்ணுவாங்களா? இல்ல எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பண்ணுவாங்களான்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு நாள் பிரிச்சு வச்சு அன்னைக்கு தான் பண்ணுவாங்க, இல்ல ஒரு நாளோட பகுதியில தான் அதை பண்ணுவாங்க. மற்ற நேரத்துல வேட்டையாடுறது, விவசாயம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்மளால ஒரு விஷயத்துல ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு மனுஷன் வந்து மொபைல் ஃபோனை வச்சு நோன்றதை நம்ம பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. மொபைல் ஃபோன் வச்சு அவர் படி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நமக்கு எதுவும் தொல்லை கொடுக்குற வரைக்கும் நல்லதுதான். இப்போ பஸ்ல ட்ரெயின்ல போனீங்கன்னா முதல்ல ரொம்ப சத்தமா இருக்கும். ஏன்னா 20-30 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க வச்சுட்டு ஹெட்செட் போட்டுட்டு உட்காந்துறாங்க. அதனால ஒரு நல்ல விஷயம் நம்ம நினைச்சிட்டு அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். பட் பர்சனல் ஹெல்த் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். பர்சனல் ஹெல்த் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட். கடந்த 10-15 வருஷத்துல ஸ்லீப் டெபிசிட் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கும் மொபைல் ஃபோன் தான் காரணம். ஸ்லீப் டெபிசிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களால நாள் ஃபுல்லா எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தூக்கமின்மை இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு அட்டென்ஷன் டெபிசிட். பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு அட்டென்ஷன் டெபிசிட் வந்ததுன்னா உங்களால எந்த விஷயத்துலயுமே 15-20 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோ ஸ்டேட் போறதே கஷ்டமா இருக்கிறதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுது இல்லையா?